ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய திடீர் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நாம் இட்லிக்கு தோசைக்கும் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது நல்லா சூடாகட்டும். ஒரு வத்தல் மிளகாவை கிள்ளி போடுறேன். 1/4 டீஸ்பூன் கடுகு போடுறேன். அது வெடிக்கட்டும். இப்போ நான் ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயத்தை போடுறேன். நீங்கள் பொடி போடுறதா இருந்தால் ஒரு 1/4லேருந்து அரை டீஸ்பூன் வர பொடியை நம்ம தண்ணீர் ஊற்றுனதுக்கப்புறம் போட்டுக்கலாம். பெருங்காயம் நல்லா பொரியட்டும். இதில் நான் இனி அரை டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்ல பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுக்க போகிறேன். வெந்தயம் பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா நல்ல வாசம் வரும். அப்போ நம்ம நல்ல ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். ஒரு பெரிய பச்சை மிளகாவோட பாதியை நான் போடுறேன். இப்போ கருவேப்பிலை போடுறேன். வெங்காயம் பொன்னிறம் ஆகிறது வரைக்கும் வதக்கிக்கோங்க. 3 மீடியம் சைஸ் தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். அது நல்லா சாஃப்ட் ஆகிறது வரைக்கும் வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போடுறேன். 3/4 டீஸ்பூன் மல்லித்தூள் போடுறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன். தேவையான அளவு உப்பு போடுறேன். இதெல்லாம் நல்ல பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதில் நான் 300 ml தண்ணியை ஊற்ற போகிறேன். நல்லா கொதிக்கும்போது மல்லித்தழை ஆட் பண்ணுறேன். மல்லித்தழை நல்லா தாராளமாக போட்டுக்கோங்க. உப்பு பத்தாது எனக்கு, அதனால் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா புளியாக இருந்தால் இது சேர்க்க தேவையில்லை. என்னோடய தக்காளி கொஞ்சம் புளி கம்மியாக இருக்கிறதுனால நான் இவ்வளோ 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ கொதித்து நல்லா வாசனை வருது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டீஸ்பூன் போல் கடலை மாவு எடுத்து அதை தண்ணியில் நல்லா கரைச்சி அதை ஊற்ற போகிறேன். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. நல்லா கிளறி விட்டு பச்சை வாசனை போகிறது வரைக்கும் ஒரு 1 மினிட்டு கொதிக்க விடணும். ரெடி ஆகிடுச்சு. சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டியான இன்ஸ்டன்ட் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு.